டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. டானா பாக்ஸ் 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட் எதுக்காக நடத்த போகிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்டாம்ப்ஸ், போஸ்ட் கவர்ஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸோட வரலாறு இதெல்லாம் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கண்காட்சி மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நடத்துவாங்க. பர்டிகுலராக இந்த டானா பாக்ஸ்ன்றது வந்து தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஈவெண்ட்டுக்கான பேர். இது எங்கே நடத்துனாங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய செனாய் நகரில் இருக்கக்கூடிய அம்மா அரங்கம்ன்ற இடத்துல தான் நடத்துனாங்க. எப்போன்னா ஜனவரி 29லேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் 4 நாள் நடத்துனாங்க. இந்த டானா பாக்ஸ் 2025 மோட்டோ, அதாவது நோக்கம் என்னென்னா, குழந்தைகளிடத்தில் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாபியாக வளர்த்துக்கணும், அதை ஊக்கப்படுத்தணுன்றது தான் இதை செஞ்சுருப்பாங்க. இது மாநில அளவில் நடத்தக்கூடிய 14வது ஈவெண்ட்டாக இருக்கிறது. தமிழ்நாடு 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடத்துது. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை பற்றின ஒரு கேலரி டாக்குமெண்ட்ஸ், ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பேஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டாம்ப்ஸாக இந்த ஈவெண்ட்லேயே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு லட்சணை ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் நடந்த அந்த செஸ்ஸு போட்டிக்காக தம்பின்ட்டு ஒரு சின்னத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு டானா பாக்ஸ் 2025 ஈவெண்ட்டுக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, முத்துன்ற பேரில் ஒரு லோகோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லோகோ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற லோகோ தான்.